and plus my friends. The short notice அவங்க கூப்பிட்டு இந்த என்ஜாய சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு? நானும் அபிலாஷ் எப்பயுமே மீன்ஸ் ஈவினிங்ல ஜாலியாக இருக்காங்க பேசுறது, அப்படியே காமெடியா பேசுறது. ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் தாய்க்கு சரி பண்ணிருக்கீங்க நல்லதுப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சிருக்கேன், நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கதையை நல்லா இருக்குமா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ கதை சொல்லும்போது 1 hourல கதை சொல்லி முடிச்சிட்டாரு. உண்மை புரியல, ஆனா கதை ஸ்டார்ட் பண்ணாதான் தெரியுது முந்திருக்கு உண்மை தெரியுது. ஆனா அவ்வளோ ஃபாஸ்டா அவ்வளோ சூப்பரா அவ்வளோ நல்ல கதையா இருக்கு. அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் 90% வந்து காற்று தான் ஷூட் பண்ணோம். ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஃபுல்லாகவே கேம் தான் இருக்குது. அது 50,000 பேர் அதுலேயே உள்ள முதலே மூச்சு எடுக்கிறாங்க. அதில் 60 பேர் வேலையோட பக்கத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த குகையை விட அந்த மெழுகுபத்தி தான் பட்ஜெட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ மெழுகுபத்தி யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஃபுல் புகை மடங்களாக இருக்கோம். அண்ட் ஒரு மெழுகுபத்தியும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் ராஜேஷ். சின்ன மீன்ஸ் ஒரு ஸ்லாட்டுக்கு இப்படினாலும் மெழுகுபத்தி இது தனியே வரும். ஆனால் அதெல்லாம் கண்டினியூட்டி பார்த்து மறுபடியும் புதுக்கு அந்த வந்து எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் கண்டினியூட்டி யாராவது பார்ப்பாங்க, மூச்சு எடுக்க முடியல, இதுவரை ஆஃப் ஆகி அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த அஞ்சு பத்தி சொல்லி ஆகும். ஆனா தண்ணியை விட அவங்க சேர்ல தான் ஜாஸ்தியா இருக்காங்க. காலைல தண்ணியில குளிச்சுட்டு வர மாட்டாங்க, சேர்ல தான் குளிச்சுட்டு வருவாங்க. ஒரு அட்லீஸ்ட் 30 days அப்படியே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் கூட ரிலாக்ஸ் ஆகி ஒரு 1 month பெட் ரெஸ்ட்லயே வந்தாங்க. ரொம்ப டெடிகேட்டா இருந்தாங்க. தேங்க்ஸ் டு அகிலன். ஈவன் அவரும் ஒரு 15 days வெளியிலே அவ்வளோ கஷ்டமான வேலை. இந்த டெய்லி அந்த ஃபாரஸ்ட்ல போனோம்னா ஜீப்பு காரெல்லாம் போகாது, ஜீப்பு தான் போகும். வேற வந்து நார்மல் ஜீப் அதெல்லாம் போகும். அண்ட் ரொம்ப ஹார்டா இருந்து கட்டத்துக்கு நிறைய போவாங்க. ஸோ அதெல்லாம் கஷ்டமா இருந்தது. ப்ளஸ் 30 daysல படம் முடிச்சிடலாம்னு நினைச்சோம். ஆனா அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50 days வச்சிருந்தோம். தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார். ஆனால் அவங்க என்ன டிசைன் செலக்ட் பண்ணாரு. அபிலாஷ் சொன்னாரு முதல் நாள் கேமரா இருக்காரு. ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகாம ரொம்ப அழகா இந்த படத்துல என்ன காட்டியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூ. தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் டாக்டர் அண்ட் கோச் மெயின் ப்ரொடியூசர். இவர் சொன்னார் அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர்தான் டீ குடிச்சுப்பாங்கன்னு சொல்லி. டீ ஜென்ஸுக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க, இவரும் கேர்ள்ஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஜென்ஸுக்கு பிஸ்கட் கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ப்ரொடியூசர். எங்கேயும் காம்ப்ரமைஸ் பண்ணாம படம் நல்லபடியாக வரும். அது மட்டும்தான் அவங்க பிடிக்கும்னா இருக்குது. நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் பிளஸ் பெரிய அவரும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் அபிலாஷ். தேங்க்ஸ். கண்டிப்பாக அடுத்த படம் நம்ம பண்ணலாம். ப்ரொடியூசர் ஸ்பெஷல் சார். படத்தோட இப்போ விழாவோட நாயகன் 50 years ஒரு லெஜண்ட். எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மியூசிக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ஸோ தேங்க்ஸ் சார். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஆகும். அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருக்குது. தேங்க்ஸ் டு யூ. கண்டிப்பாக அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யணும். அண்ட் மதன் சார்
எல்லாரும் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்கோம். ஹரீஷ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.